எல்லாருக்கும் வணக்கம். படத்தோட க்ரூ மெம்பர்ஸ்க்கு, பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஃபேமிலி ஸ்டோரி கேட்டேன். ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா நான் வானத்தை போல படம் பார்த்தேன், ஞாபகம் வந்துச்சு. அந்த படம் பார்க்கும்போது இப்படி இல்லாமல் இருப்பாங்க பிரதர்ஸ், என்னங்க ஓவராக இருக்குன்னு நினச்சேன். உண்மையாகவே அந்தளவுக்கு ஓவராக ஒரு ஃபேமிலிங்கிறது, ஸோ அதுவும் உண்மை கதை தான் அப்படின்னு தெரியுது. ஸோ ஹாப்பி ஃபார் யூ கைஸ். இப்போ அங்கே அர்ச்சனா பேசும்போது சொன்னாங்க இல்லையா, வென் யூர் வித் கசின்ஸ், கசின்ஸ்ன்னு தோணாது, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் மாதிரி தான் இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி தான். மேலகன்லாம் எடுத்ததுக்கு காரணமே வி குரூ அப் வித் கசின்ஸுங்கிறதுனால இட்ஸ் ஸ்பெஷல் பாண்டு. ஆனால் ஒரு அண்ணன் இருக்கிறது ஒரு பெரிய ஸ்பெஷல் தான். இப்போ எல்லாருமே சிங்கிள் சில்ட்ரன் தான் போயிட்டுருக்காங்க, பட் அண்ணா இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். அதான் சொல்லுவாங்க, அப்பா கையில் தூக்கி வச்சுருந்தாருன்னா அண்ணா தோளில் தூக்கி வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் ஐ ஆம் வெரி வெரி லக்கி தட் வே. ஸோ நிறையா அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்குவோம். அவங்க எல்லா விஷயத்துலையும் நம்ம யோசிக்காத இடத்துல அவங்க நமக்காக யோசிச்சு நமக்கான ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் ஐ எம் வெரி வெரி லக்கி. அண்ட் நான் இங்கே வந்ததுக்கு காரணமும் அதுதான். என்னோட ஃபஸ்ட் படம் லான்ச் ஆகும்போது ஐ ஹேட் ஸோ மச் லவ். இந்த இண்டஸ்ட்ரி மொத்தமும் அவ்வளோ லவ் கொடுத்தாங்க. ஏன்னா அவ்வளோ பேர் வாழ்த்துனாங்க, அவ்வளோ பேர் வீட்டுக்கு விஷ் பண்ணிட்டு போனாங்க. ஸோ அந்த லவ் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் இட் பேக் டு எனிபடி ஹூ இஸ் கம்மிங். அந்த வகையில் தான் ஆல்வேஸ் விஷ் நியூ கமர்ஸ். ஸோ ருத்ரா, ஆல் தி பெஸ்ட். I'm so happy for you and you worked a long way. செட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன மாதிரி தான். ஸோ ஐ திங்க் யூ அப்ரிஷியேட் எவ்ரிபடிஸ் ஒர்க். ஏன்னா ஹீரோனா நீ மட்டும் தான் சினிமா இல்லை, சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் தான் நம்மளை தூக்கி நிப்பாட்டுறாங்கும் போது நம்ம அங்கே இருக்கும்போது ஒவ்வொருத்தரோட ஒர்க்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்குவோம். ஸோ இட்ஸ் அ வெரி குட் லெசன். அண்ட் ஐ திங்க் யூ ஹேவ் அ வெரி நைஸ் வாய்ஸ், யூ ஹேவ் அ கிரேட் ஸ்மைல். அண்ட் இந்த படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஃபஸ்ட் திங் யூ காட் இஸ் த யூத்னு சொல்லலாம், அதாவது தி எனர்ஜி. இப்போ நான் ரொம்ப சீரியஸான சினிமா ஆகிட்டோம். நம்ம வெற்றி சார்கிட்ட தான் சொல்லணும், ரொம்ப சீரியஸ் ஆக்கி விட்டீங்க எல்லாரையும். அந்த மாதிரி அது இன்ஸ்பைரிங் ஆகிடுச்சு வெற்றி சார் பண்ண படங்கள். அண்ட் எவ்ரிபடி ஸ்டார்டட் டூயிங் சீரியஸ் ஸ்டோரிஸ். அப்படி இருக்கும்போது ஆனால் தியேட்டருக்கு வரவங்க எல்லாரும் பார்த்தா ஜாலியாக இருக்கணும்னு தான் வர்றாங்க, திரும்ப ஹாப்பியாக இருக்கணும். ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் நைஸ் டைம்ஸ். அண்ட் நம்ம காலேஜ் படிக்கும்போது அப்படி தான் இருந்துச்சு படங்கள். இந்த மாதிரி ட்ரெஸ் போட முடியாதா, இந்த மாதிரி பொண்ணுங்கிட்ட பேச முடியாதா, இந்த மாதிரி பைக்கில் ஒரு பொண்ணு கூட போக முடியாதா, அப்படி சோ மெனி திங்ஸ் இன்ஸ்பைரிங்காக இருக்கும், ஜாலியாக இருக்கும், நல்ல மூமெண்ட்ஸாகவே இருக்கும். ஸோ அந்த எல்லாமே இந்த படம் ப்ராமிஸ் பண்ணுது. வரவழியில் தான் கேட்டேன் டைரக்டர் யாருப்பான்னு. நம்ம கிருஷ்ணா தான் நாங்கள் அடாப்பா நினச்சேன். ஏன்னா கிருஷ்ணா எனக்கு எப்படி தெரியும்னா, நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வரும்போது அவர் நடிச்சிட்டு இருக்காரு. அவர் ஆர்டிஸ்ட், அவர் வெரி கோஆப்ரேட்டிவ் ஆர்டிஸ்ட். கூப்பிட்டா உடனே ஷாட்டுக்கு வந்துடுவார். ஏன்னா மணி சார் படம், மற்ற படத்துலாம் எப்படி இருந்தான்னு தெரியாது எனக்கு. அண்ட் தென் அதர் ஜேர்னி வாஸ் வி டிட் சம் ஆட் ஃபிலிம்ஸ் டுகெதர். அப்போ கிருஷ்ணா நடிச்சு காட்டிட்டு சொல்லுவார், நான் நிறைய நடிச்சு காட்டுவேன், இதில் நீங்கள் கொஞ்சமாக பண்ணுங்க அப்படின்னாரு. பட் ஐ தாட் ஹி ஹாஸ் அ வெரி நைஸ் ஃபனி போண்ட் ஹிம். அதாவது எனி ஆட், எனி மூமெண்ட் இருந்தாலும் he can make it funny and he can make it look good. டீசர் பார்க்கும்போது ஃபஸ்ட் டீசர் பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, யார் கேட்கும்போது தான் சொன்னாங்க கிருஷ்ணான்னு. ஸோ ஐ கேன் சி தட் இன்னைக்கு ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியமாக இருக்குது. எனி ஸ்டோரி, லவ் ஸ்டோரிஸ் ஆர் ஸோ இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் லவ் ஸ்டோரிஸ் தேவைப்பட்டுகிட்டே இருக்கும், ஆனால் இப்போ பண்ணுறதே இல்லை நம்ம. ஸோ லவ் ஸ்டோரிஸ் பண்ணுறது ப்ரெசன்டேஷனாக ஐ தாட் இட்ஸ் வெரி வெரி கேட்சி. அண்ட் அகெயின் ஜென்னோட மியூசிக் வாஸ் வெரி கேட்சி. நான் டாடாலே ரொம்ப ரசித்தேன், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஆல் யூ கைஸ், ஆல் தி ஆக்டர்ஸ், இதில் வெல்கம் டு தமிழ். கற்றுட்டிங்களா தமிழ்? பேசுனாங்களா? இல்லை, ஓகே. பட் வெல்கம் டு ஆல் ஆஃப் யூ கைஸ் அண்ட் யூ ஆல் டூயிங் கிரேட் ஜாப். ஐம் ஸோ ஹாப்பி. இந்த தியேட்டரில் இந்த படம் ஐம் ஷுர் பீப்புள் ஆர் கோயிங் டு லவ் திஸ் ஃபில்ம். அண்ட் நான் இஃப் ஐ வாண்ட் டு டெல் சம்திங் டு யூ கைஸ், ஐ வுட் சே, do anything you do with a lot of love. உங்களோட அன்போடு நீங்கள் எது பண்ணிங்கனாலும் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து டபுள் மடங்குல அன்பு கிடைக்கும். அதனால் அதை மட்டும் எப்போவுமே நம்ம சின்சியராக பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னொன்று, ஐ தாட் நெகட்டிவிட்டி, வெளியிலேருந்து வர நெகட்டிவிட்டி உள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டி தான் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ கீப் யுவர் மைண்ட் வெரி ஸ்ட்ராங். ஏன்னா இன்றைக்கி நிறைய லவ் இருக்கும், ரிலீஸ்க்கு அப்புறம் அது வேறு மாதிரி மாறும். ஸோ பி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். அண்ட் அதை பற்றினா ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காமல் யூ கீப் டூயிங். நீங்கள் நினச்சதை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது கிடச்சிரும். அவ்வளோதான். தட்ஸ் ஆல் ஐ வாண்டட் டு ஷேர் ஹியர். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் டு ப்ரொடியூசர்ஸ். விஷ்ணு, அவன் அண்ணனே கூப்பிட்டு பொழிவான். ஸோ ஐ எம் ஹியர் ஃபார் விஷ்ணு. தேங்க்யூ விஷ்ணு, தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ் தட் யூ ஆல்வேஸ் ஷேர் டு மீ. அண்ட் இந்த படத்துக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். அண்ணனாக இருந்தால் அதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும். இதுக்காக ஸ்பெஷலாக மெடல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஓகே. So happy for you guys, and I'm so happy to be here and share this moment, this special day with the family, and not just you brothers but with the entire family. And வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். பெரிய வெற்றி பெறணும். நன்றி. டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக் அவர்களை பேசுவதற்காக மேடை கழைக்கிறோம். ஹாட்ஸ்பாட் 2 அதனுடைய விஷ்ணு விஷால் அவர்கள் தான் பிரசன்ட் பண்றாங்க. and a promising director as well. Few words about Oho and then baby, please. எல்லாருக்கும் வணக்கம்.
லென்த் ஆயிடுச்சு. ஸோ அதனால் எவ்வளோ கிறிஸ்பாக பேச முடியுமோ பேசிடுறேன். முதல்ல நான் வீட்டுக்கு ஒரே பையன். ஸோ இந்த பாசமான அண்ணன் தம்பிகளை பார்த்தா ரொம்ப பொறாமையாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி நிறைய பார்க்கறதில்ல. அதனால் சரி ஓகே ஒரே பையன் நிறையதே பெட்ரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் உண்மையாகவே பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாக இருக்குது ருத்ரா. யூ ஷுட் பி வெரி லக்கி டு ஹாவ் சச் அ பிரதர். அண்ட் எல்லாருமே சொல்லிட்டாங்க நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்ன கதை வந்து ஒரு சினிமாவாக பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இப்போ ஃபேமிலி படத்துக்கெலாம் பயங்கர டிமாண்டு இருக்குது. அதனால் வேறு யாரோ பண்ணுறதுக்கு நீங்களே சீக்கிரமாக ஒரு சினாப்சிஸை போட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வானத்தை போல 2 ஆனந்தம் 2 டைட்டில் வச்சு விஷ்ணுவோட அப்பா கேரக்டரில் நீங்களே, ருத்ராவோட அப்பா கேரக்டரில் அவரே நடிச்சிட்டாருன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி படம் இருக்கும். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது நீங்கள் சொன்னது. அண்ட் ருத்ராவை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நான் வந்து விஷ்ணு ப்ரோவோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன். நான் ஜென்ரலாகவே கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்ன்றதுனால எங்கே போனாலும் கொஞ்சம் அப்படியே அங்கே ஓரமாக அப்படி தான் சுற்றிட்டு இருப்பேன். அந்த மாதிரி அவுட் ஆஃப் பிளேஸ் ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி கூச்சமாக அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு கேரக்டர் என்கிட்ட வந்து பயங்கரமாக பேசுது. ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடாக பேசுகிறாரு. யாரா இவர் அப்படின்னு எனக்கு தெரில. ஸோ நானும் பேசுகிறேன். நான் நினச்சேன் ஓகே நம்மள மாதிரி இவரும் அங்கே தனியாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்காரு போல். அதனால் ஓகே 2 பேரும் ஆளுக்கு ஒரு கம்பெனி அப்படி ஃபீல் பண்ணுறாரு போல் அப்படின்னு நினச்சி நானும் பேசிகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ½ hour மேலே பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது ஒரு விஷ்ணு ப்ரோவோட தம்பி அப்படின்னு. ஆக்சுவலி அவர் என் நோட் பண்ணி ஹி வாஸ் ட்ரைங் டு மேக் மீ ஃபீல் கம்ஃபர்டபுள் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல் ஜெஸ்டர். தேங்க்யூ. அது டிஃபைன்ஸ் யுவர் கேரக்டர் ருத்ரா. ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. Thank you so much for making me feel comfortable. And ட்ரெய்லர் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதாவது அந்த பீரியடில் வந்து இந்த சினிமாட்டோகிராஃபர் அண்ட் டைரக்டர் ஜீவா சாரோட படங்கள்லாம் இருக்கும். உள்ளம் கேட்குமே, உன்னாலே அதில் ஒரு யூத்ஃபுல்லான ஒரு வைப் இருக்கும்ல, அது வந்து இந்த ட்ரெய்லரில் இந்த சாங்ஸில் ஃபீல் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ரோமியோ பிக்சர்ஸ், விஷ்ணு விஷால் ப்ரோ அண்ட் துரை ப்ரோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் ஹாட்ஸ்பாட் 2 மச்சோட ஃபங்க்ஷனில் கூடிய சீக்கிரம் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ருத்ரா. ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் ஸோ ப்ரவுட் டு see you like this. ஏன்னா மச் பிஃபோர் யூ பிகேம் அ ஸ்டார், நீங்கள் நடிக்க ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப முன்னாடி ஐ ஹவ் seen you and your ups and downs. I think I've seen you in bits and pieces of your ups and downs. So to see you perform like an elder brother, I'm very, very proud of you. So I'm very happy, and may this just be a small beginning to a very big career in Tamil cinema. Congratulations. I love you. And Vishnu, I can't see where you are. உங்களோட எனக்கு இருக்கிற ஜேர்னியில் மேக்ஸிமம் யூ ஹவ் ஸ்போக்கன் அபவுட் அதர் தேன் யுவர் ஓன் கரியர். நீங்கள் மேக்ஸிமம் பேசியிருக்கிறது ருத்ரா பற்றி. ஐ நோ த எஃபர்ட்ஸ், நீங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்கீங்க. இந்த ஒரு ப்ராஜெக்டை மவுண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு இதை கொண்டு வரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு தெரியும். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ, to Durai and to Romeo Pictures. And Ramesh sir, I know you've bagged Vishnu to the tilt. Adhe madri today you have one more person from your family. So I wish the entire family a grand day today. This is completely something that you will never forget in your life, Rudra. Remember this day. So congratulations, all the very best to the entire team. Krishna sir, long ago I worked with you in one project. அந்த ப்ராஜெக்டில் வந்து நான் உங்களோட அசோசியேட்டாக ஒரு ஆட் ஃபிலிமில் ஒர்க் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, ஐ ஜஸ்ட் வாண்டட் டு அப்சர்வ் யூ. என்னைக்கா ஒரு நாள் உங்களை வச்சு டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பிகாஸ் ஐ எம் அ ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் ஆஸ் அன் ஆக்டர். ஸோ அந்த ஒரு செல்ஃபிஷ் ரீசனுக்காக தான் அந்த ஒரு ப்ராஜெக்டில் உங்ககிட்ட அசோசியேட்டாக வந்து 2 நாள் வேலை பண்ணேன். And I observed a lot about how you went about it and your body language, everything. So someday I hope I get to work with you as a director-actor. Congratulations for this film. I know first film as a director, feature film, அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். So congratulations to you and your team. Thank you very much for this opportunity.
closer. Yes, ஒரு picture எடுத்துடலாம். Photographers pictures.